பூமி தன்னுடைய பலனை கொடுக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்முடைய பலனை எதிர்பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் ஆசீர்வதிக்கிறபடியினாலே நாம் கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறோம். பலன் என்ற வார்த்தைக்கும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கும் இடையே இருக்கிறதான வேற்றுமைகளும் அறிந்திருப்பது இந்த சங்கீதத்தில் மிகவும் முக்கியம். வேலைக்குரிய ஊதியம் அவனுக்கு கொடுக்கப்படுவதை போல பலன் உண்டாகுகிறது. ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. நாம் வேலை செய்து பெற்றுக் கொள்வது ஆசீர்வாதம் அல்ல, பலனும் அவருடைய தான், ஆசீர்வாதமும் அவருடைய. ரெண்டையும் பெற்றுக்கொள்கிற விதம் தான் வேற. ஒன்னு கிரியை செய்யாம பெற்றுக்கொள்கிறேன், இன்னொன்னு கிரியை செஞ்சு நான் பெற்றுக்கொள்கிறேன். இது மூணுமே 67 சங்கத்தில் இருக்குது. நம்பர் 1, நம்மை கர்த்தர் பலனாலும் ஆசீர்வாதத்தால் நம்மை கர்த்தர் நிரப்பும் பொழுது நம் நிமித்தம் மற்றவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். 2வது காரியம், அவரே எல்லாவற்றையும் உடையவர். எனவே நான் நல்ல உக்ரானாக்காரனா இருக்கணும், நல்ல கணக்கு நான் ஒப்புவிக்கணும். 3வது காரியம், இவைகளை நடக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய வழியிலே நான் நடக்க வேண்டும்.